பெண்மணி போராளிகளுக்கு வீர வணக்கம் 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 சாதிய நில உடைமை சாதிய நில உடைமை சாதிய நில உடைமை சாதிய நில உடைமை ஆதிக்க வெறிக்கு பலியான ஆதிக்க வெறிக்கு பலியான ஆதிக்க வெறிக்கு பலியான ஆதிக்க வெறிக்கு பலியான பெண்மணி போராளிகளுக்கு பெண்மணி போராளிகளுக்கு பெண்மணி போராளிகளுக்கு பெண்மணி போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஒரு நிமிடம் அனைவரும் அமைதியாக வீர வணக்கம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அன்பார்ந்த தோழர்களே, இன்றைக்கு டிசம்பர் 25 தஞ்சை மாவட்டம் கீழவெண்மணியில் 44 தலித் சமூகத்தை சார்ந்த கூலி விவசாயிகளும் பெண்களும் குழந்தைகளும் சாதிய நில உடைமை ஆதிக்க வெறியர்களால் எரித்து படுகொலை செய்யப்பட்ட நாள். இந்த நாளில் நமது தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் தலைமையில் இன்றைக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துகிறோம். முதலில் அனைவரும் 2 நிமிடம் போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் வகையில் மௌனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வீர வணக்கம் 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 பெண்மணி தியாகிகளுக்கு பெண்மணி தியாகிகளுக்கு பெண்மணி போராளிகளுக்கு பெண்மணி போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் சாதிய நில உடைமை சாதிய நில உடைமை ஆதிக்கத்தை தகர்த்திட ஆதிக்கத்தை தகர்த்திட ஆதிக்கத்தை தகர்த்திட ஆதிக்கத்தை தகர்த்திட எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே பெண்மணி தியாகிகள் பெண்மணி தியாகிகள் நினைவு நாளில் உறுதி ஏற்போம் நினைவு நாளில் உறுதி ஏற்போம் நினைவு நாளில் உறுதி ஏற்போம் நினைவு நாளில் உறுதி ஏற்போம் அனைவரும் இருக்கையில் அமர்மாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்பொழுது இணைப்பு விழா நடைபெற இருக்கின்றது. நீண்ட நேரம் காத்திருக்கின்றார்கள். அன்பு தம்பி வழக்கறிஞர் பூந்தமல்லி குற்றவியல் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய பொருளாளர் தம்பி ஆனந்த பாபு அவருடைய தலைமையில் கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் இயங்கி வந்த டாக்டர் B.R. அம்பேத்கர் நற்பணி மன்றம் என்கிற இளைஞர்கள் அடர்த்தியாக நிறைந்த சமூக அக்கறையோடு செயல்பட்ட அமைப்பை நற்பணி மன்றத்தை இன்றைக்கு டாக்டர் எழுச்சி தமிழர் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு இணைக்கிற விழா. இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற நமது தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் அவர்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாநில செய்தி தொடர்பாளர் அன்பு சகோதரர் தோழர் பாவலன் அவர்களையும் நிகழ்விலே முன்னிலையேற்று நடத்தவிருக்கிற
திருவள்ளூர் மைய மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் அருண் கௌதம் அவர்களையும், முன்னாள் மாவட்ட செயலாளர் கௌதம் கோபு அவர்களையும் வருகிற வரவேற்று நிகழ்விற்கு அன்பு சகோதரர் அருண் கௌதம் அவர்களை வரவேற்புரை ஆற்றுமாறு அனைத்து சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த உறவுகளுக்கு ஜெயம் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் மிக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். நாட்டை விட சமூகம் பெரியது என்று தன் வாழ்நாளை அர்ப்பணித்து நம்மையெல்லாம் மனிதராக்கிய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வழியில் இன்றைக்கு நடமாடும் புரட்சியாளராய், சமத்துவ சிற்பியாய், ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்களின் தலைவனாய், இன்றைக்கு சனாதனத்தின் குரல் வலையை நரிக்கக்கூடிய, RSS முகத்திரியை கிழிக்கக்கூடிய, பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒழிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க பெருந்தலைவனாய் இன்னைக்கு போராளி தலைவனுடைய தலைமையேற்று அன்பு தம்பி அம்பேத்கர் மன்றத்தை சேர்ந்த ஆனந்த் அவர்கள் இந்த கட்சியில் நம்முடைய கட்சியில் இணைகின்றார். அவரை நெஞ்சார மனதார அன்போடு இந்த நேரத்தில் நாங்கள் வரவேற்கலாம். திருவள்ளூர் மைய மாவட்டம் நகரத்தின் சார்பாக, திருமிசை நகரத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற, ஒருங்கிணைத்திருக்கின்ற கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அன்பு அண்ணன் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற அன்பு அண்ணன் பாவலன் அவர்களே, எங்களுடைய பகுதியினுடைய முன்னாள் மாவட்ட செயலரும் இந்நாள் மண்டல செயலாளருமான அன்பு தோழர் கௌதமன் கோபால் வழக்கறிஞர் அவர்களை அத்தனை பேரையும் வரவேற்று, நான் திருவள்ளூர் மைய மாவட்டத்தின் பொறுப்பேற்று 1.5 ஆண்டுகளுக்கு மேலாகின்றது. தொடர்ந்து அந்த பகுதியில் என்னுடைய களப்பணி நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு அனைத்து பொறுப்பாளர்களும் சாட்சியாக விளங்குவார்கள். என் அன்பு தம்பி ஆனந்த் திருமிசை நகரத்தில் பிரேம்பத்து பகுதியில் தான் இருக்கின்றார். அந்த பகுதியில் தான் நான் 1997 பொன்னெடுத்தேன். என்னுடைய மாமியார் ஊர். அப்போது அங்கு சென்றபோது அங்கு நான் 99 எழுச்சி தலைவரை அவர்களை அடையாளம் கண்டவன். நான் ஒரு நக்சல் பாரி மூமெண்ட்டில் இருந்து செயல்பட்டவன். அப்படி இருக்கின்ற போது ஸ்ரீரங்கம் கருவறை போராட்டத்தின் போது நான் சிறைப்பட்டவன். அப்பொழுது தேர்தல் பாதையை புறக்கணித்து தேர்தல் பாதை திருடர்கள் பாதை என்கின்ற எழுச்சி தலைவருடைய விடுதலை சிறுத்தைகளும் அப்பொழுது அரெஸ்ட் ஆயிருந்தார்கள். அப்பவே தலைவருடைய வரலாற்றை அடையாளம் கண்டவன். அதிலிருந்து தொடர்ந்து எழுச்சி தலைவரை ஏற்று களப்பணி ஆற்றியவன். அந்த ஊரில் அதிகமாக நான் சொல்லுவேன், கட்சிக்கு வர வேண்டும். இன்றைக்கு புரட்சியாளர் போன்று நடமாடும் புரட்சியாளராய் நம்முடைய தலைவர் இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு கருத்தியல் களஞ்சியம். அவர் வரலாற்று தெரிந்தவர் தான் வரலாற்றை படைக்க முடியும் என்கின்ற அளவுக்கு ஆற்றல் படைத்தவர். அப்படிப்பட்ட தலைவனை நீங்கள் எல்லாம் தலைமை ஏற்க வேண்டும் என்று அவர்களிடம் கேட்கின்ற போது என்னை கேட்பார்கள். இங்கே ஒருவர் பூவை மூர்த்தியார் இருக்கின்றார், புரட்சிவாதம் கட்சி இருக்கின்றது, அப்படி இருக்கின்ற போது நாங்கள் வருவதற்கு அச்சம் இருக்கின்றது என்றெல்லாம் சொல்லுவார்கள். இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு எப்போது விருப்பம் இருக்கின்றதோ அன்றைக்கு வாருங்கள் என்று நான் அழைப்பிடுத்தேன். அது மட்டுமல்லாமல் தலைவர் ஒரு கருத்தை சொல்வார், என் மீது கற்களை வீசுபவர்கள் ஒரு நாளைக்கு பூக்களை வீசுவார் என்று தலைவர் பதிவு செய்தார். அந்த கருத்தியல் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. ஒடுக்கப்பட்ட சமூகம் அல்ல, ஒட்டுமொத்த சமூகமும்
தலைவரை ஏற்று வழிநடத்துகின்ற அளவிற்கு தலைவனாய் ஏற்று இன்றைக்கு ஒரு சமத்துவ சிற்பியாய் இந்த மண்ணிலே களமாடக்கூடிய ஆற்றப்படுத்த ஒப்பற்ற தலைவர் தான் நம்முடைய தலைவர். அது மட்டுமல்லாமல் 2008 பாலசிங்கம் அவர்கள் மாவட்ட செயலாளராக இருந்தபோது அதே திருமிசி நகரத்தில் கொடியேற்றுகின்ற போது, பிரேம்பத்து பகுதியில் கொடியேற்றுகின்ற போது தோழர்கள் கொடிக்கம்பத்தை வெட்டி சாய்த்தார்கள். அப்படி சாய்த்த போது திரும்பவும் அந்த கொடி அங்கே மலர வேண்டும், அந்த கொடி நட வேண்டும் என்ற உள்ளத்தில் உறுதியான நோக்கம் இருந்தது. அந்த நோக்கம் கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு பிறகு நம்முடைய நகர செயலாளர் சேகர் அவர்களுடைய முன்னிலையில் சண்முகம், வாசு போன்ற தோழர்களால் 3 மாதத்துக்கு முன்பு எந்த இடத்தில் கொடி சாய்க்கப்பட்டதோ அந்த இடத்தில் கொடியேற்றப்பட்டது. அப்படிப்பட்ட கொடியேற்றப்பட்டு இன்றைக்கு அந்த பகுதியில் பெருவாரியாக தோழர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அன்பு தம்பி ஆனந்த் அவர்கள் அம்பேத்கர் பெயரில் நற்பணி மன்றம் வைத்து அங்கிருக்கின்ற இளைஞர்களை ஒருங்கிணைத்து தோழர்களுக்கு கருத்தியல் ரீதியாகவும் மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய கருத்தியலும் கற்றுக் கொடுத்தவர். மக்களுடைய பிரச்சனையில் அதிகம் கவனம் செலுத்தி அந்த ஊர் மட்டுமில்லாமல் பக்கத்தில் இருக்கின்ற இளைஞர்களோடு தொடர்புள்ளவர். அது மட்டுமில்லாமல் நம்முடைய கட்சியில் இருக்கின்ற வழக்கறிஞர்களோடு மிகுந்த நெருக்கமான நம்முடைய கட்சியில் இணைவதற்கு முன்னாக மனதளவில் நம்முடைய கட்சியில் இணைந்தவர் தான் நம்முடைய ஆனந்த் அவர்கள். இன்றைக்கு அது வெளிப்படையாக இருக்கின்றது. இன்றைக்கு எழுச்சி தலைவருடைய தலைமையில் இன்று இணைந்திருக்கின்றார். அவரோடு இணைவதற்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை உள்ளங்களையும் அத்தனை தோழர்களையும் உங்களுடைய பொற்பாதங்களை இந்த நேரத்தில் வணங்கி உங்களை வரவேற்கின்றேன். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், வருகின்ற நீர் கலங்கி இருக்கின்றதா, தேங்கிய நீர் கலங்கி இருக்கின்றதா என்று புரியாது. ஆனால் வருகின்ற நீரும் தேங்கிய நீரும் ஒன்றாக இணைந்து ஒரு காலங்கள் மாறுகின்ற போது அனைத்துமே தெளிந்த நீராக இருக்கும். ஒருவர் வருகிறார் என்பதை நீங்கள் மனதில் வைத்து மனதார நெஞ்சார முன்னால் இருக்கின்ற தோழர்களும் வரவேற்க வேண்டும். வருகின்றவர்களும் ஒற்றுமையோடு செயலாற்ற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு தோழர்களுக்கு அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களும் தெரிவித்து அன்பு தம்பி மனதார நெஞ்சார சிறுத்தையாய் வரவேற்கிறோம் என்று வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஜெய்பி. அடுத்தது சிறப்பான வரவேற்பு பெறை ஆற்றி அமர்ந்திருக்கிற மாவட்ட செயலாளர் அருண் கௌதம் அவர்களுக்கு நன்றி உரித்தாக்கிக் கொண்டு அடுத்ததாக முன்னாள் மாவட்ட செயலாளரும் இந்நாள் பூந்தமல்லி குற்றவியல் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய செயலாளருமான அன்பு சகோதரர் தோழர் கௌதம் கோபு அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன். அன்பு தம்பி வழக்கறிஞர் ஆனந்த் பாபுடைய இணைப்பு விழா, அவர் தொடர்ந்து பயணித்த அந்த பகுதியில் பூந்தமல்லியில் இயக்கி வந்த டாக்டர் அம்பேத்கர் நற்பணி மன்றம், அதனோடு சேர்ந்து அந்த பகுதியில் இருக்கின்ற அத்துணை மக்களையும் சிறுத்தையாய் இணைக்கின்ற இந்த மாபெரும் இணைப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற புதிய சிறுத்தைகள், இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஒப்பற்ற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை, எனக்கு முன் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற கட்சியின் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் அருண் கௌதம் அவர்களை, இதற்கு பின் எனக்கு பின் வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் ரஜினிகாந்த் அவர்களை, மாநில செய்தி தொடர்பாளர் அன்பு தோழர் பாவலன் அவர்களை, என் நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்து வருகை தந்திருக்கின்ற
மாவட்ட, ஒன்றிய, நகர, மாநில பகுதி பொறுப்பாளர்களை, குறிப்பாக திருமிசை நகரத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற நகர செயலாளர் தம்பி சேகருடன் இணைந்து வந்திருக்கின்ற நகர பொறுப்பாளர்களை, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். தம்பி ஆனந்த் பாபு அவர்கள் பற்றி மற்றும் சொல்லி நான் சுருக்கமாக என் உரையை முடிக்க இருக்கின்றேன். தம்பி ஆனந்த் பாபு அவர்கள் என்னோடு பூவிருந்தவல்லி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட அவரை நான் அறிந்த நாள் 15 வருடங்கள் இருக்கும் என்று நினைக்கின்றேன். அவர் கல்லூரி காலத்திலிருந்து வழக்கறிஞராக படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே நீதிமன்றத்திற்கு வருவார். வரும்போதெல்லாம் அந்த தம்பியை பார்க்கின்ற பொழுது அவருடைய சட்டைப்பையில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய படம் தான் இருக்கும். எனக்கு தெரிந்த வரையில் இதற்கு முன் அவர் எந்த இயக்கத்திலும் இருந்ததாக தெரியவில்லை. எந்த இயக்கத்திலோ எந்த அரசியல் கட்சியிலோ தன்னை இணைத்துக் கொள்ளவில்லை. அவர் சிறு வயதிலிருந்தே புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கையை, புரட்சியாளர் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட ஒரு தம்பி. அவர் தொடர்ந்து வழக்கறிஞராகி இன்று பூவிருந்தவல்லி நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய பொருளாளராக, நான் செயலாளராக இருக்கின்ற அந்த சங்கத்திற்கு பொருளாளராகவும் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார். தம்பி அவர்கள் இணைப்பு விழா என்று அறிவித்து தலைவரிடத்திலே ஒப்புதல் பெற்று இங்கே இந்த விழா நடந்து கொண்டிருக்கின்றது. உள்ளபடியே அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் இன்று இணையவில்லை. எனக்கு தெரிந்த வரையில் 2018 அண்ணா எனக்கு திருமணம் நடக்கின்றது, நான் சமுதாய தலைவர்கள், அரசியல் தலைவர்களை எல்லாம் வர வைக்க வேண்டும், ஆனால் அவர்களெல்லாம் எனக்கு பெரிதல்ல, தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் என்னுடைய திருமணத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னார். 2018 நினைக்கிறார். பிப்ரவரி 14, சரியா, பிப்ரவரி 14 உடனே தலைவரிடத்திலே அவரை அழைத்து வந்து, அண்ணா நீங்கள் வர வேண்டும், அந்த பகுதியிலிருந்து உங்களை நேசிக்கின்ற, உங்கள் வழியில் நடக்கின்ற ஒரு தம்பி, வருங்காலத்தில் இவர் சிறுத்தையாக மாறுவதற்கு, அந்த இயக்கம் சிறுத்தையாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது, அதற்காக இல்லை, புரட்சியாளரை ஏற்றுக்கொண்ட தம்பி நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னவுடன் அன்றைய தினம் நான் இங்கு இல்லை, நான் வெளியூருக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது, முயற்சி செய்கிறேன் என்று தலைவர்கள் என்னிடத்திலே சொன்னார். அப்பொழுது நான் கட்சியினுடைய மண்டல செயலாளர். அப்பொழுது தலைவர் அவர்கள் இன்று முனைவர் பட்டம் பெற்றிருக்கின்றார் மனோன்மணியம் பல்கலைக்கழகம். அன்றைய தினம்தான் தன்னுடைய தீசஸ் அதை அங்கு ஒப்படைக்கின்ற ஒரு பணிக்கு சென்றிருக்கின்றார். இரவு தலைவர் வருகைக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருமிசை நகரமே பூந்தமல்லியில் இருந்து சிறுதைகளின் கோட்டை என்கின்ற வகையில கொடி தோரணங்கள் பேனர்கள் எல்லாம் வைத்து தலைவர் வருகைக்காக காத்து கொண்டிருக்கின்ற பொழுது தலைவர் 10 மணிக்கு மேல் வருகின்ற நிலையில் திடீரென்று தலைவரிடத்திலே ஒரு தகவல் என்னிடத்திலே வருகிறது, அந்த பிளைட் மிஸ் பண்ணிட்டோம், என்னால் வர முடியல, தவறாக எடுத்துக்க வேண்டாம், தம்பிக்கிட்ட சொல்லுங்க, நாளைக்கு காலையில் வந்து நான் சந்திக்கிறேன் அப்படின்னு தலைவர் சொல்றாங்க. நான் உடனே சற்று மனக்கசப்போடு, இவ்வளவு ஆர்வமாக இருந்த தம்பியுடைய திருமணத்திற்கு தலைவர் வரவில்லையே, இருந்தாலும் தலைவரை என்ன செய்ய முடியும், வாய்ப்பு இல்லையே என்று சொல்லி நான் இவர்களை ஆறுதல் படுத்தினேன். அதன் பிறகு மறுநாள் காலை வந்து வழிநடுக்கே அவரால் அங்கிருந்து இந்த திடலில் இருந்து வர முடியாமல் அன்று மாலை 6 மணி என்று நினைக்கின்றேன், மாலை 6 மணிக்குத்தான் அவருடைய இல்லத்திற்கு வர முடிந்தது. இது எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு திருமணம் தலைவருக்காக நாம் எப்போ கட்சியில எவ்வளவு திருமணத்தை பார்த்திருக்கிறோம். 6 மணிக்கு திருமணம், 7 மணிக்கு திருமணம் சொன்னா தலைவர் 12, 1 மணிக்கு வந்தா கூட மக்கள் காத்திருப்பார்கள். ஒரு நாள் கழித்து, ஒரு இரவு கழித்து, மறுநாள் 6 மணிக்கு தலைவர் அவர்கள் திருமிசை பகுதியிலே வருகிறார். அங்கு வைக்கப்பட்ட பேனர்கள் இன்று சிறுத்தைகள் கொடியில் இருந்து, அந்த நிகழ்வு மண்டபத்தில் இருந்து அத்தனையும் அப்படியே வைத்து மணமகளும்
கொண்டிருந்தார்கள். இது மிகப்பெரிய, அப்போதுதான் சிலிர்த்து போனோம். தலைவரிடத்திலே சொன்னோம், தலைவர் வரும் வரை என்னுடைய திருமணம் முடியாது என்று 2018 தம்பி அவர்கள் அதை செய்து காட்டினார். அது மட்டுமல்ல, அதன் பிறகு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தலைவர் எழுச்சி தமிழுடைய சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுகின்ற பொழுது, தலைவர் போட்டியிடுகின்ற பொழுது, அந்த தொகுதியில் தேர்தல் பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பு தலைவர் அவர்கள் எனக்கும் வழங்கினார். குறிப்பாக காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதியில் ஒரு பகுதி வேலை செய்வதற்காக ஒரு கிட்டத்தட்ட 25 நாட்களுக்கு மேல் அங்கே தங்கியிருந்து நான் பணியாற்றி கொண்டிருந்தேன். இதை அறிந்து தம்பி ஆனந்த் பாபு, அண்ணா நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்று கேட்டவுடன் தலைவர் தொகுதியில் இருக்கிறப்பா, அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அடுத்த மறுநாளே அவரோடு இருந்த தோழர்களை அழைத்து கொண்டு அங்க வந்துட்டார். வந்தது மட்டுமில்லாம கிட்டத்தட்ட ஒரு வாரம் என்னோடு தங்கியிருந்து சிறுத்தையாகவே ஒவ்வொரு பகுதிக்கும் தலைவருக்காக தேர்தல் பணி பிரச்சாரம் செய்தவர், பணியாற்றிய தம்பிதான் ஆனந்த் பாபு. இதை எதுக்கு நான் இதை மட்டும் சொல்றேன்னா, அவர் அன்றே தன்னை சிறுத்தையாக மாற்றிக்கொண்டார். ஆனால் ஒரு அடையாளம், சிறுத்தை என்ற அடையாளத்தை, சிறுத்தை என்ற அங்கீகாரத்தை பெறுவதற்காக தான் உங்களை அழைத்து இங்கு வந்திருக்கிறார் என்பதை நான் புரிவதற்காக சொல்லுகிறேன். எனவே தம்பியை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. இது மட்டும் அல்லாமல் இதற்கு முன்னே கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளுக்கு முன் தர்மபுரியில் ஒரு சாதிய கலவரம் நடந்த பொழுது திவ்யா இளவரசன் அந்த இளவரசன் படுகொலையை கண்டித்து அங்கே மிகப்பெரிய போராட்டம் வெடித்து கொண்டிருக்கின்றது. அந்த போராட்ட களத்தில் நம்முடைய விடுதலை சிறுத்தைகளின் பிரதிநிதிகள் அங்கு பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த களத்தில் நம்முடைய சகோதரர், இன்றைய துணை பொதுச் செயலாளர் சகோதரர் ரஜினிகாந்த் அவர்களும் களத்திலே இருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்போது அவரோடு அன்றே சிறு வயதிலேயே அந்த போராட்டத்தை களத்தில் இருந்த ஒரு தம்பிதான் ஆனந்த் பாபு. அவர் வந்தது திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மட்டுமல்ல, திருமிசை பகுதிக்கு மட்டுமல்ல, பூந்தமல்லி தொகுதிக்கு மட்டுமல்ல, இந்த இயக்கத்திற்கு ஒரு பலமாகத்தான் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எனவே அன்பு தம்பி ஆனந்த் பாபு அவர்கள் இன்று சிறுத்தையாக அவர் மட்டும் சேரவில்லை, 100 கணக்கிலே உங்களை மட்டும் அழைத்து வரவில்லை. வந்தவுடன் எங்கே உங்கள் குடும்பம் என்று நான் கேட்டவுடன் தம்பி சொன்னார், என் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும் அழைத்து வந்திருக்கின்றேன், என் குடும்பத்தோடு நான் சிறுத்தையாக இன்று மாறுகிறேன் என்று சொல்லுகிறார். இப்படிதான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வழியில இன்று எத்தனையோ தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்காக மட்டுமல்லாமல் விளிம்பு நிலை மக்கள் யாராக இருந்தாலும், சிறுபான்மையின மக்களாக இருந்தாலும், கிறிஸ்துவ மக்களாக இருந்தாலும், இஸ்லாமிய மக்களாக இருந்தாலும், இன்று இந்திய அளவில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கையை ஏற்று, தந்தை பெரியாருடைய கொள்கையை ஏற்று ஒரு ஒப்பற்ற தலைவராக, 2ஆம் புரட்சியாளராக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்று விளங்கிக் கொண்டிருக்கிறார். உண்ண நேரமின்றி, உடுத்த நேரமின்றி, உறங்க நேரமின்றி எதையாவது சாதிக்க வேண்டும் என்பதை விட சனாதனத்தை நாம் வேறறுக்க வேண்டும், இந்த நாட்டை பாசிசத்தில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக 24 மணி நேரமும் இந்திய அளவில் ஒரு தலைவர் உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மட்டும்தான். அப்படி ஒரு மற்ற நம்முடைய தலைவருடைய கரத்தை வலுப்படுத்த நீங்கள் எல்லாம் விடுதலை சிறுத்தையாக வந்ததை அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம். என்றென்றும் எழுச்சி தமிழர் தலைமையை ஏற்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. சிறுத்தைகள் இதுவரை தலைவர் எழுச்சி தமிழருடைய நாளைய முதல்வர் என்றோ வருங்கால முதல்வர் என்றோ சொல்லும் அளவிற்கு நாம் அதற்கு இடம் கொடுக்காமல் இதுவரை பயணித்து விட்டோம். உள்ளபடியே நான் மெய்சிலிருந்து சொல்கின்றேன், 99 இந்த இயக்கத்திலே நான் விடுதலை சிறுத்தையாக இணைத்துக் கொண்ட பிறகு 2 முறை மாவட்ட செயலாளராக, கிட்டத்தட்ட 10 வருடம் மாவட்ட செயலாளராக பணியாற்றிய பிறகு அதன் பிறகு பல்வேறு பதவிகள், மண்டல செயலாளராக பொறுப்பு கொடுத்து
நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வருகை தந்திருக்கின்ற அத்தனை உங்கள் அனைவரையும் சிறுத்தலாக வருக வருக என வரவேற்று அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் எழுச்சி தமிழர் அவர்கள் தலைமையில் மாவட்ட செயல் பேசுகிறார். தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் அவர்கள் தலைமையில் தன்னை மட்டுமல்ல சார்ந்திருக்கிற டாக்டர் B.R. அம்பேத்கர் நற்பணி மன்றத்தையும் அந்த மன்றத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 250க்கு மேற்பட்ட உறுப்பினர்களையும் பொறுப்பாளர்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இணைக்கிற இந்த விழாவிற்கு நோக்க உரை ஆற்றுவதற்காக வருகை புரிந்திருக்கிற தன்னை சிறுத்தையாய் இணைத்துக் கொண்டிருக்கிற தம்பி ஆனந்த் பாபு அவர்களே, இந்த நிகழ்விலே இறுதியாக தலைமை உரை ஆற்றவிருக்கிற இந்திய அரசியல் திசைவழியை தீர்மானித்துக் கொண்டிருக்கிற தமிழகத்தினுடைய அரசியல் மையத்தினுடைய அச்சாணியாக திகழ்ந்து கொண்டிருக்கிற நமது தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழ் அவர்களே, இந்த நிகழ்விலே எனக்கு பிறகு வாழ்த்துறை வழங்க காத்திருக்கிற கட்சியினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் அன்பு தோழர் கு பாவலன் அவர்களே, எனக்கு முன்னால் இந்த நிகழ்விலே வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர், முன்னாள் மண்டல செயலாளர், பூந்தமல்லி குற்றவியல் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் தோழர் கௌதம் கோபு அவர்களே, நம்மையெல்லாம் வரவேற்று மகிழ்ந்து இங்கே தம்பி ஆனந்த பாபு அவர்களையும் அவரோடு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கிற திருவள்ளூர் மைய மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் தோழர் அருண் கௌதம் அவர்களே, நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற திருவள்ளூர் மைய மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட, நகர, ஒன்றிய, மாநில பகுதி பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த நாள் தோழர்கள் குறிப்பிட்டதை போல மிக முக்கியமான நாள் என்பது நாம் அனைவரும் அறிந்தது. முதலில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒடுக்கப்பட்ட மக்களை குரலற்றவர்களுக்காக குரலாக, செவியற்றவர்களுக்காக செவியாக இங்கே போராடி தன்னுடைய வாழ்வை இந்த மக்களுக்காகவே அர்ப்பணித்துக் கொண்ட இயேசு பிரானுடைய பிறந்த நாள். அன்பும் கருணையும் உலகம் முழுவதும் தழைக்க வேண்டும் என்று இந்த மண்ணிலே உதித்திட்ட இயேசு பெருமானவர்களுடைய இந்த பிறந்த நாள் மிக முக்கியமான, உலகத்தில் மிக முக்கியமான நாள். அதே போல இந்தியாவை பொறுத்தளவில் இந்திய சமூகத்தை பாகுபடுத்தி இருக்கிற, இந்திய சமூகத்தை சாதியின் அடிப்படையில், வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை கற்பித்திருக்கிற, பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற கொள்கையை, சனாதன கொள்கையை சட்டமாக வடிவமைத்து வைத்திருக்கிற மனுஸ்மிருதி என்கிற இந்த சனாதன நூலை புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் 1927ஆம் ஆண்டு கொளுத்தப்பட்ட நாள் இந்த நாள். இந்தியாவை பொறுத்தளவில் மிக முக்கியமான நாள். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 1968ஆம் ஆண்டு அன்றைக்கு நிலவிய சாதிய நிலவுடைமை ஆதிக்கத்தின் வடிவமாக இருந்த சாதிய ஆதிக்க
வாதிகள், குறிப்பாக கோபாலகிருஷ்ண நாயுடு என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஆதிக்க குறியீடும் அதனுடைய சார்ந்த ஆதிக்கவாதிகள் அனைவரும் சேர்ந்து அரைப்படி நெல் கூலியாக உயர்த்தி கேட்டதற்காக தலித் சமூகத்தை சார்ந்த 44 நபர்கள், வயதானவர்கள், பெண்கள், குழந்தைகள், கூலி விவசாய தொழிலாளர்கள் உயிரோடு தீ வைத்து கொளுத்தப்பட்ட நாள் கீழ வெண்மணியிலே, அன்றைய தஞ்சை மாவட்டத்திலே. இப்படிப்பட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நாளில் தம்பி ஆனந்தபாபு அவர்கள் தான் தலைமையேற்று நடத்தி கொண்டிருந்த டாக்டர் BR அம்பேத்கர் நற்பணி மன்றத்தை இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே டாக்டர் எழுச்சி தமிழர் தலைமையில இணைத்திருக்கிற இந்த நிகழ்வு என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது, பாராட்ட தகுந்தது, வாழ்த்துக்களுக்கு உரியது. இந்த நாள் எனக்கும் கூட முக்கியமான நாள். நான் 1999 விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே திருவாரூர் மாவட்டத்தினுடைய முதல் அமைப்பாளராக செயல்பட்டு இடையிலேயே அங்கே எனக்கு அந்த பகுதியில் நிலவிய சூழல்களால் விலகி செயல்பட்ட பிறகு தம்பி ஆனந்தபாபை போல நான் சில காலம் விலகி இருந்தாலும் எனக்கு தலைவர் அன்றைக்கும் எழுச்சி தமிழர் டாக்டர் அண்ணன் தான். அதன் பிறகு மீண்டும் என்னை விடுதலை சிறுத்தையாய் இணைத்துக் கொண்ட நாள் இதே டிசம்பர் 25 தான் என்பதை பெருமையோடு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். தம்பி ஆனந்தபாபு அவர்களை பொறுத்தளவிலே சிறு வயதிலிருந்து புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கருடைய கொள்கைகளில், கோட்பாடுகளில் மிகுந்த பற்று கொண்டவர், சமூகத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர். இந்த அக்கறை வருவது என்பது மிகவும் முக்கியமானது. இந்த பகுதியை பொறுத்தளவில் ஒன்றுபட்ட தஞ்சை, ஒன்றுபட்ட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற பகுதிகள் சென்னையை ஒட்டிய மாநகரத்தை ஒட்டிய பகுதிகள். இந்த பகுதியில் சாதிய ஒடுக்குமுறை என்பது கிராம பகுதியிலே, நான் சார்ந்திருக்கிற நிலவுடைமை ஆதிக்கம் இருக்கிற பகுதியிலே இருப்பது போன்று இருக்குமா என்பது கேள்விக்குறிதான். அல்லது கடலூர் போன்று, மதுரை போன்று, திருநெல்வேலி போன்று, சிவகங்கை போன்று இந்த பகுதியிலே சாதி ஆதிக்கம் அவ்வளவாக இருக்குமா என்பது கேள்விக்குறிதான். இருந்த போதிலும் நாம் இந்த சமூகத்தில் அம்பேத்கருடைய கொள்கையை ஏற்றுதான் பயணிக்க வேண்டும். சாதிய அடக்குமுறைக்கு எதிராக செயல்பட வேண்டும். அதற்கு தன்னை ஒப்படைத்துக் கொள்ள வேண்டும். தான் கற்ற கல்வி, தன்னுடைய தகுதி, தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய திறமை முழுவதும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கையை வெற்றி பெற செய்வதற்கு, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை உயர்த்துவதற்கு, இந்த சமூகத்தினுடைய கொடுமைகளுக்கு, அநீதிகளுக்கு எதிராக போராடுவதற்கு ஒப்படைத்துக் கொள்வதுதான் சரியானது என்று திருமலிசையிலே பிறந்த ஆனந்தபாபு அவர்கள் முடிவெடுத்திருப்பது என்பது உண்மையில் பாராட்டுக்கு உரியது, வாழ்த்துக்குரியது, போற்றுதலுக்கு உரியது. அந்த வகையில் தம்பி ஆனந்தபாபு அவர்கள் நினைத்திருந்தால் எத்தனையோ கட்சிகளுக்கு சென்றிருக்கலாம். திமுக இருக்கிறது, அண்ணா திமுக இருக்கிறது, பிஜேபி இருக்கிறது, காங்கிரஸ் இருக்கிறது, இன்னும் அம்பேத்கர் பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கிற பல இயக்கங்கள் கூட இருக்கிறது. ஆனால் அவற்றுக்கெல்லாம் செல்லாமல் அம்பேத்கர் வழியில் செயல்பட்டவர் தானே ஒரு அமைப்பை தொடங்கி 2012ஆம் ஆண்டிலே அந்த அமைப்பை அவர் அறிவித்து இன்று வரை செயல்பட்டு வருகிறார். 2012 அந்த சங்கத்தினுடைய அந்த தொடக்க விழாவில் கலந்து கொண்டு அந்த சங்கத்தை தொடங்கி வைத்தவன் என்கிற பெருமை எனக்கு ஆனந்தபாபு அவர்கள் அளித்ததும் இந்த நேரத்தில் நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். மிக சமரசமற்ற போராளி தம்பி ஆனந்தபாபு அவர்கள், நேர்மையான தம்பி, சமூகத்தின் மீது தீராத அக்கறை கொண்டவர், அம்பேத்கரியத்தின் மீது தீராத பற்று கொண்டவர். இவற்றுக்கெல்லாம் மேலாக இன்றைக்கு அவர் இவ்வளவு காலம்
டாக்டர் அம்பேத்கர் நற்பணி மன்றம் என்கிற பெயரிலே தனித்த ஒரு அமைப்பு நடத்தி இருந்தாலும் கூட அன்பு சகோதரர் கௌதம் கோபு அவர்கள் குறிப்பிட்டதை போல தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழரை தான் அவர் மானசீகமாக தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர் பயணித்துக் கொண்டிருந்தார் என்பதும் உண்மை. அதையும் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். காவல்துறை அடக்குமுறையாக இருந்தாலும் அல்லது எந்த ஆதிக்கத்தினுடைய அடக்குமுறையாக இருந்தாலும் அதற்கெல்லாம் அடிபணிந்து போகாதவர், பணத்திற்காக மிரட்டலுக்காக வளைந்து கொடுக்காதவர், அம்பேத்கரிய கொள்கைகளில் உறுதி பூண்டு நிற்பவர். கடந்த 2019 தேர்தல் ஒரு செய்தியை நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். 2019 தேர்தல் டைம்ல அம்பேத்கருடைய பிறந்த நாள் விழாவை எங்க பார்த்தாலும் தடை பண்ணிட்டாங்க. தேர்தல் நேரத்தில் அம்பேத்கர் விழா கொண்டாடக்கூடாது, அம்பேத்கருடைய சிலைக்கெல்லாம் சாக்கு போட்டு சுத்திட்டாங்க. எப்படி எம்ஜிஆர் சிலையை சுத்தினாங்களோ அது மாதிரி அரசியல் கட்சி சிலையெல்லாம் சுத்தி வச்சிருவாங்கல்ல, அதுபோல அம்பேத்கர் சிலையும் சாக்கு போட்டு சுத்திடுறாங்க தமிழ்நாடு முழுக்க. பெரிய கொடுமையான ஒரு செய்தி இது. அதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு, பொதுநல வழக்கு போட்டு, இப்படி ஒரு தேசிய தலைவரை அவமதிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வழக்கு போட்டவர் தம்பி ஆனந்த பாபு. டாக்டர் அம்பேத்கர் நற்பணி மன்றத்தின் சார்பில் வழக்கு போட்டார். அந்த வழக்கிலே வழக்கறிஞராக நீதிமன்றத்தில் பேசியவன் நான் என்கிற இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் உங்களிடத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நாங்கள் போய் நின்னோம், நீதிமன்றத்தில் போய் நின்று டிவிஷன் பெஞ்ச் 2 ஜட்ஜி. அப்போ சொன்னோம், லைக் மகாத்மா காந்தி இஸ் a national father of India. Likewise, Dr. B.R. Ambedkar also a national leader. He is a father of the Indian Constitution. While Mahatma Gandhi is freely standing here, Dr. Ambedkar statues rounded with socks என்று அந்த ஒரு வார்த்தை சொன்னவுடன் நீதிபதிகள் அதற்கு பிறகு வேற எதையும் கேட்கல, அந்த சாக்கெல்லாம் கழட்டணும், அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுறதுக்கு அனுமதி கொடுக்கிறோன்னு ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த அந்த தீர்ப்பை கொடுத்தார். அந்த வழக்கை போடுவதற்கு ஒரு எண்ணம் வேணும்ல, ஒரு முன்னெடுப்பு வேணும்ல, ஒரு முயற்சி வேணும்ல. அந்த முயற்சியை எடுத்தவர் தம்பி ஆனந்த பாபு. இன்று வரை தேர்தல் நேரங்களில் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு தான் பயன்படுகிறது, தமிழ்நாடு முழுக்க பயன்படுகிறது. அம்பேத்கர் விழாவுக்கு தடை போடக்கூடாது என்பது அந்த உத்தரவு தான் இன்று வரை பயன்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சமரசமற்ற மிகச் சரியாக செயல்படக்கூடிய தம்பி ஆனந்த பாபு அவர்கள் இந்த நாளில் தன்னை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இணைத்துக் கொண்டிருப்பது என்பது சால பொருத்தமானது. அன்பு தோழர்களே, இன்றைக்கு புதிதாக கட்சி தொடங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். நடிகர்கள்லாம் கட்சி தொடங்கி வந்துட்டு இருக்காங்க. அவர் நினைச்சா அப்படி கூட போயிடலாம். விஜய்னு ஒருத்தர் இன்னைக்கு கட்சி தொடங்கியிருக்காரு. பெரிய கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, போயிட்டு விஜய்கிட்ட போயிட்டு நிறைய ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள்லாம் அந்த கொடியை பிடிச்சி நிற்கிறாங்க. ஆனால் அவருக்கு ஒரு கொள்கை தெளிவு இருக்கா, கோட்பாடு தெளிவு இருக்கா? ஒரு கையில் நாங்கள் கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்றாரு, இன்னொரு கையில் பகவத்கீதையை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்றாரு. ஒரு கையில் கான்ஸ்டிடியூஷன், இன்னொரு கையில் பகவத்கீதை. இது ரெண்டும் சமப்படுத்துறாரு விஜய். கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் பகவத்கீதையும் நேர் எதிரான ஆவணங்கள். இந்த நேர் எதிரான ஆவணங்களை ஒன்றாக தூக்கி பிடிக்கிற ஒரு செயலை விஜய் செய்கிறார். ஒரு கொள்கை தெளிவு கிடையாது, கோட்பாடு தெளிவு கிடையாது, ஒரு கருத்தியல் தெளிவு கிடையாது. அவங்கெல்லாம் இன்னைக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட நபர்கள் பின்னாடி கூட இன்னைக்கு சில பேர் புரிதல் இல்லாமல் ஓடிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் தன்னுடைய வாழ்வை, தன்னுடைய சொந்த சுக துக்கங்களை
அனைத்தையும் இன்றைக்கு இழந்து உறக்கம் இல்லாமல், உணவு இல்லாமல், ஓய்வு இல்லாமல் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைகளை இந்த நாட்டிலே உறுதிப்பட நாம் நிலைநிறுத்த வேண்டும். அவர் பெற்றுத்தந்த சமூக நீதி கொள்கைக்கு ஆபத்து வரக்கூடாது. இந்த சமூக நீதி கொள்கை காப்பாற்றப்பட வேண்டும். ஒடுக்கப்பட்ட மக்கள் அரசியல்படுத்தப்பட வேண்டும். சிதறி கிடக்கிற இந்த மக்கள் அரசியல்படுத்தப்பட வேண்டும், அமைப்பாக்கப்பட வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கனவு கண்ட இந்திய நாட்டை ஆளுவதற்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அனைத்து விதமான துன்ப பூட்டுகளுக்கும் திறவுகோல் அரசியல் அதிகாரமே என்று சொன்னாரே, அந்த அரசியல் அதிகாரத்தை நோக்கி சிதறி கிடக்கிற மக்களை அமைப்பாக்கி அங்கீகரித்து இங்கே அரசியல் சக்தியாக நாம் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கிற தியாக தலைவர் தலைமையில மிகச்சரியாக இன்றைக்கு அவர் முடிவெடுத்து இணைந்திருக்கிறார்கள். அவருடைய இந்த இணைவு என்பது காலத்திற்கு தேவையானது. ஒரு ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, வருகிற இளைஞர்களை நாம் வரவேற்க வேண்டும். அவர் எப்படி வேணுமாலும் வரட்டும். அவர்களை வரவேற்பு தான் நமக்கு முக்கியமான விஷயமா இருக்கணும். இப்போ புதிய இளைஞர்கள் வர்றாங்க, பல அமைப்புகள் இருக்கும். ஏன் தலைவரை கூட பல பேர் விமர்சனம் பண்ணியிருக்கலாம். நம்ம அருண் கௌதம் சொன்னது போல அதெல்லாம் இருக்கட்டும். அவர் சொன்னது ஆதிக்க சமூகங்களுக்கு சொன்னார். இன்றைக்கு கல்லை எடுத்து அடிப்பவர்கள் நாளைக்கு எனக்கு என் மீது பூவை அள்ளி வீசுவார்கள் என்று தலைவர் சொன்னதை சொன்னார். ஆனால் இன்றைக்கு கொதிநிலை என்று தலைவர் சொன்ன கருத்து ஒன்று. இந்த சமூகத்தினுடைய விடுதலைக்கான வேட்கை இருக்கிற பொழுது பல்வேறு எப்படி ஒரு தண்ணீரில் அந்த பாத்திரத்தை வச்சு கீழே எரிச்சோம்னா முட்டா ஃபர்ஸ்ட் அப்புறம் கொதிச்சு எல்லாம் ஒன்னாகுமோ, அப்படி அந்த விடுதலை வேட்கையில் பல இயக்கங்கள், அமைப்புகள் வரலாம். ஆனால் அவையெல்லாம் ஒன்றாக இணைய வேண்டும். அதுதான் காலத்தின் தேவை, அதுதான் காலத்தின் கட்டாயம். அப்படித்தான் பல்வேறு இயக்கங்கள் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் என்கிற இந்த சமுத்திரத்தில், இந்த கடலிலே தங்களை இணைத்துக் கொள்ளுகிறார்கள். தனித்தனி நதிகளாக இருந்தாலும் இறுதியில் விடுதலை சிறுத்தைகள் தான் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அம்பேத்கருடைய இந்த சமூக நீதிக்கான பாதுகாவலாக இருக்கிற ஒரே அமைப்பு கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிற டாக்டர் எழுச்சி தமிழர் ஒருவர் தான் இன்றைக்கு சமூக நீதிக்கான தலைவர் என்பதை உணர்ந்து இன்றைக்கு அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் தம்பி ஆனந்த் பாபு அவர்களும் இன்றைக்கு தன்னை விடுதலை சிறுத்தையாய் இணைத்திருக்கிறார். அவரை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அவரோடு இணைந்திருக்கிற உங்கள் அத்துணை பேரையும் வருக என வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். இனி தம்பி ஆனந்த் பாபு அவர்கள் நம்மோடு விடுதலை சிறுத்தையாய் சீறி பாய்ந்து சிறப்பாக செயல்படுவார் என்கிற நம்பிக்கையில் மீண்டும் அவரை வரவேற்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் நற்பணி மன்றத்திலிருந்து அதன் பொறுப்பாளர் வழக்கறிஞர் ஆனந்த் பாபு அவருடைய தலைமையில் நம்மையெல்லாம் தலைநிமிர செய்த மகத்தான தலைவர் மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் தொடர்ச்சியாகவும் நீட்சியாகவும் தமிழகத்தின் அரசியல் சமூக பண்பாட்டு களத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக எழுச்சி பெற்று சாதியத்தின் எலும்பை உடைத்து சமத்துவத்தின் குரலாய் உழைத்து விளிம்புநிலை மக்களின் விடுதலை படைக்கும் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தின் ஆட்ட நாயகன் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தலைமையிலே இன்றைக்கு தன்னை விடுதலை சிறுத்தையாய் இணைத்துக் கொள்கின்றார். இந்த அருமையான நிகழ்வை முன்னின்று ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் அருமை சகோதரர் அருண் கௌதம் அவர்களே, சித்தார்த்தன் அவர்களே, எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய வழக்கறிஞர் கௌதம் கோப் அவர்களே, இந்த நிகழ்வை முன்னின்று ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் ரஜினிகாந்த் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவர்களோடு வருகை தந்திருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தின் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். காலத்தின் தேவையை கருதி
இன்றைக்கு நீங்கள் எல்லாம் தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய தலைமையிலே விடுதலை சிறுத்தையாய் இணைய வந்திருப்பது பெரும் மகிழ்ச்சிக்குரியது, வரவேற்கத்தக்கது. தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் நாம். காலகாலமாக நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நமக்கென்று ஒரு தலைவர், நமக்கென்று ஒரு கட்சி, நமக்கென்று ஒரு கொள்கை, நமக்கென்று ஒரு கோட்பாடு என்கின்ற நிலைமையை உருவாக்கி நாடு முழுவதும் பறந்து விரிந்து கிடக்கின்ற கோடான கோடி உழைக்கின்ற மக்களை ஓர் அணியில் அமைப்பாய் திரட்டி நாளெல்லாம் பொழுதெல்லாம் காடு கடனையில் மாடாய் உழைக்கின்ற மக்களுக்கான அரசியல் அதிகாரத்திற்காக போராடி வருகின்ற நமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை நோக்கி நீங்கள் அம்பேத்கர் திடலுக்கு வருகை தந்ததற்கு உண்மையிலேயே உங்களை எல்லாம் நான் மனதார பாராட்டுகின்றேன். இந்த நிகழ்வை முன்னெடுத்த கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு தமிழ்நாட்டின் அரசியல் களம் விடுதலை சிறுத்தைகளை மையப்படுத்தி நமது தலைவர் எழுச்சி தமிழர் சமூக நீதி போராளி அண்ணன் திருமா அவர்களை சுற்றி சுழன்று வந்து கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சி. திமுக, அதிமுக, விசிக என்கின்ற இந்த இடத்தை நம்மை நோக்கி நமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நகர்த்தி இருக்கின்றார். சமூக களத்தில், அரசியல் களத்தில், பண்பாட்டு களத்தில் பன்னெடுங்காலமாக புறக்கணிக்கப்பட்ட மக்களின் அரசியல் அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்காக தன்னுடைய வாழ்வை இந்த மக்களுக்காக ஒப்படைத்தவர். அறிவில் சிறந்தவர், ஆற்றலில் சிறந்தவர், தகுதி நிறைந்தவர், நாளெல்லாம் பொழுதெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவர் நமது தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள். அரசியல் தான் நம்முடைய வாழ்வை தீர்மானிக்கிறது. அப்படிப்பட்ட அரசியலை நாம் தீர்மானிக்க வேண்டும் என்று தலைவர் அவர்கள் 1990 காலகட்டங்களில் எங்களுக்கெல்லாம் வகுப்படுத்தார். நம்முடைய வாழ்வை அனுதினமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் இயக்கிக் கொண்டிருப்பது அரசியல். அப்படிப்பட்ட அரசியல் நமக்கான அரசியலாக இருக்க வேண்டும், நாம் தீர்மானிக்கக்கூடிய அரசியலாக இருக்க வேண்டும் என்று 35 ஆண்டுகளுக்கு முன்பு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எங்களுக்கு வகுப்படுத்தார். அந்த பல்கலைக்கழகத்தில் படித்த ஒரு மாணவனாக நான் உங்கள் முன் நின்று கொண்டு உங்களுடைய வருகைக்காக நான் உண்மையிலேயே மனதார உங்களை மீண்டும் மீண்டும் நான் மெச்ச பாராட்டுகின்றேன். இன்றைக்கு நாடு முழுவதும் புரட்சியாளர் அம்பேத்கர் என்கின்ற அந்த சொல் அனைவராலும் உச்சரிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அம்பேத்கர் என்கின்ற மகத்தான தலைவரை புரட்சியாளர் என்று மிகச் சரியாக நமக்கு அடையாளப்படுத்தியவர் தான் நமது தலைவர் எழுச்சி தமிழர் திருமா அவர்கள். 1990க்கு முன்பு மாமேதை அம்பேத்கர், சட்டமேதை அம்பேத்கர் என்றுதான் தமிழ்நாட்டு மக்கள் உச்சரித்து வந்தார்கள். ஆனால் ரஷ்யாவில் நடந்த புரட்சி பல பேரால் முன்னெடுக்கப்பட்டது. பிரெஞ்சில் நடந்த புரட்சி பல பேரால் முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் இந்தியாவில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட புரட்சி தனி ஒரு மனிதனாக, தனி ஒரு இராணுவமாக இருந்து மிகப்பெரிய ஆதிக்க சக்திகளை எதிர்த்து போராடி ஒரு தனி மனிதனாக நிகழ்த்தி காட்டிய மாபெரும் சமூக புரட்சி தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அந்த புரட்சி. அரசியல் புரட்சி, சமூக புரட்சி. ஆகவே அப்படிப்பட்ட மகத்தான தலைவரை புரட்சியாளர் என்று அழைக்க வேண்டும் என்று 1990களில் நமது தலைவர் அழைத்தார். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கூட டிசம்பர் 6 அம்பேத்கர் நினைவு நாளில் புரட்சியாளர் அம்பேத்கர் என்று அழைத்திருக்கின்றார். அந்த அளவிற்கு அனைவரும் அம்பேத்கர் அவர்களை புரட்சியாளர் அம்பேத்கர் என்று அழைக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை நமது தலைவர் எழுச்சி தமிழர் திருமா அவர்கள்
தமிழக மண்ணிலே விதைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட மாபெரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அரசமைப்பு சட்டம் நமக்கு கல்வியை கொடுத்தது, வேலை வாய்ப்பை கொடுத்தது, நம்முடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கின்றது, எழுத்துரிமை, பேச்சுரிமை, அனைத்து அடிப்படை உரிமைகளையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இந்தியா முழுமைக்கும் குரல் கொடுத்தவர் தான் நமது தலைவர் எழுச்சி தமிழர் சமூக நீதி போராளி அண்ணன் திருமா அவர்கள். நமது தலைவர் இந்தியா கூட்டணிக்குள் ஆற்றிய உரை இந்தியாவெங்கும் எதிரொலித்து எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் முன்னணி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தின் புத்தகத்தை கையில் ஏந்தி நாடாளுமன்றத்திலும் பொது அவையிலும் உயர்த்தி பிடித்து பேசிக் கொண்டிருக்கின்றார் என்றால் அதற்கும் வித்திட்டவர் நமது தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள். நமது தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளுடைய தேவை இந்தியா முழுமைக்கும் தேவைப்படுகிறது. எப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியா முழுமைக்குமான தலைவராக தேவைப்பட்டாரோ அதற்கு அடுத்தபடியாக அவரது கொள்கை வாரிசாக இருக்கக்கூடிய ஒரு நீண்ட இடைவெளியை இட்டு நிரப்பி இருக்கக்கூடிய நமது தலைவர் எழுச்சி தமிழர் சமூக நீதி போராளி அண்ணன் திருமா அவர்கள் இந்தியா முழுமைக்கும் தேவைப்படக்கூடிய தலைவராக இருக்கின்றார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. வருங்கால தமிழ்நாடு, நம்முடைய தமிழ்நாடு வருங்கால சட்டமன்றம் விடுதலை சிறுத்தைகள் நிரம்பிய சட்டமன்றமாக மாறும் என்பதற்கு மாற்று கருத்தை இல்லை. அதற்கான களப்பணியை நமது தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவுடைய தலைமையில் ஒவ்வொருவரும் அவரது தளபதிகளாக களத்தில் நின்று மக்களை அணிதிரட்டி அரசியல் அதிகாரத்தை எட்டி பிடிப்பதற்கான களப்பணியை நாம் முன்னெடுப்போம் என்று சொல்லி, அம்பேத்கர் திடல் என்பது இன்றைக்கு எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. எப்படி எல்லா சாலைகளும் ரோம் நகரத்தை நோக்கி செல்லுகின்றதோ அதே போன்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை சாலைகளும் புரட்சியாளர் அம்பேத்கர் திடலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. எல்லா இயக்கங்களும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த திடலுக்கு வருகை தந்த உங்கள் அத்தனை பேரையும் நான் மனதார பாராட்டி வருக வருக என்று வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். தலைவர் யாரும் எழுதுவோம்னா எல்லாரும் அப்படியே உட்காருங்க. நீங்கள் அனைவரும் தலைவர் பேசி முடித்தவுடன் ஒவ்வொருவராக வந்து இணையலாம். அன்பு தம்பி ஆனந்த் பாபு அவர்கள் தற்போது தலைவர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மாலை அணிவித்து சிறுத்தையாய் இணைகின்றார். தலைவர் எழுச்சி தமிழர், தலைவர் எழுச்சி தமிழர், தலைவர் எழுச்சி தமிழர். தம்பி ஆனந்த் பாபு தலை சொல்லு. வழக்கறிஞர் தம்பி ஆனந்த் பாபு அவர்கள் கட்சியின் நிதியாக ரூபாய் 1,00,000 தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் அவர்கள் கைகளில் ஒப்படைக்கிறார்கள். அவரை விடுங்க, ஆனந்த் பாபு மத்திய எடுத்துங்க. ஃபங்க்ஷன் என்ன போகணும் ஈவினிங் என்ன ஃபங்க்ஷன் இல்லை சார், சைடு வாங்க. அப்படிங்களே வாங்க வாங்க ஆளில் காலில் இருக்குது இடம் வாங்கடா வாங்கடா. நம்ம ஆனந்த் பாப்பா கை கொடு, இப்போ தள்ளிங்கப்பா.
ஜெய் பீம். இன்று டிசம்பர் 25. இதோ சகல ஜனத்திற்கும் மிகுந்த நற்செய்தியை உண்டாக்குகிற இந்த நன்னாளில் திருமயிசை டாக்டர் அம்பேத்கர் நற்பணி மன்றத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் இணைப்பதற்கு இந்த நாளை கிறிஸ்து பிறப்பின் நன்னாளை எனக்கு வழங்கிய எங்கள் குடும்ப தலைவர் அங்கனூர் தங்கம், சிறுத்தைகளுக்கு அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்த எங்கள் தாய் சிறுத்தை தனக்கா இந்த குடும்பத்தெல்லாம் வெறுத்து இந்த மக்களுக்காக, விளிம்பு நிலை மக்களுக்காக, சமுதாயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து களத்திலே போராடி வாதாடி நமக்காக செயலாற்றிக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் தலைவருக்கு இந்த நாளை எனக்கு கொடுத்த ஒரு காரணத்திற்காக நான் கிறிஸ்தவன் என்ற முறையிலே மாபெரும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு நாம் ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தலைவர் எழுச்சி தமிழரின் தலைமை ஏற்றுக்கொண்டு இணைய வேண்டும் என்கிற ஒரு கருத்தை இங்கே தெரிவிப்பதற்கு, அதற்கான காரணத்தை தெரிவிப்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கு முன்பாக எனக்கு வழிகாட்டியாக தங்களுடைய செயல்பாடுகளால் தன்னையும் இந்த கட்சியில் ஈர்ப்பதற்கு ஒரு உந்து சக்தியாக இருந்த நமது கட்சியின் துணை பொதுச் செயலாளர், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மிகுந்த கள போராளி, தன் வாழ்நாளை இந்த சமுதாயத்திற்காக அர்ப்பணித்து செயல்பட்டு கொண்டிருக்கிற அன்பு அண்ணன் திரு எஸ் ரஜினிகாந்த் அவர்களுக்கும், அதே போன்று எங்கள் சங்கத்தின் பூந்தமல்லி குற்றவியல் வழக்கறிஞர் சங்கத்தின் செயலாளர், திருவள்ளூர் மாவட்டத்தின் முதல் மாவட்ட செயலாளர், முன்னாள் மண்டல செயலாளர், தற்போது கட்சியின் நிர்வாக மறுசீரமைப்பில் மேலிட பொறுப்பாளர். அவர் எந்த நாளுமே வந்து கட்சிக்கு என்னை வா என்று அழைக்கவே இல்லை. அவருடைய செயல்கள், சிறப்பான செயல்கள் தான் நம்மை கட்சிக்கு ஈர்க்கின்றது. அப்படிப்பட்ட செயல்களால் தன்னை கவர்ந்தீர்த்துள்ள அன்பு அண்ணன் வழக்கறிஞர் கௌதமன் கோபு அவர்களுக்கும், அதே போல எங்கள் மாவட்டத்தில் சுறுசுறுப்பான ஒரு மாவட்ட செயலாளர், பரிச்சயமான ஒரு மாவட்ட செயலாளர், எங்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்ட மாவட்ட செயலாளர், நான் கட்சியில் இணைய போகிறனா இல்லையா என்பதற்கு அப்பாற்பட்டு எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு எங்களோடு எந்நாளும் பயணிக்கும் இளைஞர்களுக்கு முக்கியமாக ஒரு உந்து சக்தியாக இருக்கின்ற எங்கள் திருவள்ளூர் மைய மாவட்டத்தின் செயலாளர், மாஸ்டர் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற அண்ணன் அருண் கௌதமம் அவர்களுக்கும், எங்கள் திருமயிசை நகர செயலாளர், கட்சி ஒரு நெருக்கடியான நிலை இருந்தும் கொடி ஏற்றுவதற்கு பல தடைகள் இருந்தும் அதையெல்லாம் மீறி தலைவர் மிகவும் நேசிக்கிற இந்த கொடியை திருமயிசை பகுதியிலே பறக்க விட்டதில் மிகுந்த பங்கு உள்ளவர் அவர்தான் அதற்கு முக்கிய காரணம். அப்படிப்பட்ட திருமயிசை நகர செயலாளர் திரு எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் சேகர் அவர்களுக்கும், மற்றும் எங்கள் தொகுதியில் பூர்ணவெளி தொகுதியில் அன்பு அண்ணன் முனியன் அவர்களுக்கும், அதே போல அண்ணன் வீரமுத்து அவர்களுக்கும், அண்ணன் புருஷோத்தமன் அவர்களுக்கும், திருமயிசை நகரத்தை சேர்ந்த சரவணன் அன்பு, எம் அன்பு, சண்முகம், ஹரி உள்ளிட்ட, அதே போல கட்சி நெருக்கடியான நேரங்களில் மிகவும் அந்த இடத்தில் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அண்ணன் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கும், அண்ணன் ஜேஎம்எஸ் மணி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு இணைந்து இன்றைக்கு கட்சியில் சேர்வதற்கு வந்திருக்கிற ஒவ்வொரு துறைகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு ஏன் நான் கட்சியில் இணைகிறேன் என்கிற காரணத்தை கூற ஆசைப்படுகிறேன். நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் ஒரு 50 சினிமா படத்தில் நடித்து பல ஒரு 100 பேரை ஒரே நேரத்தில் அடித்து அவர்களை வாஷ் அவுட் செய்கிற, அது பல்வேறு சினிமா பாடல்கள் நடனம் ஆடுகின்ற ஆளா இருந்தால் கண்டிப்பாக அவர் கட்சியில் நான் சேர்ந்திருக்கவே மாட்டேன். நான் யோசிக்கிறேன், இவர் நினைச்சிருந்தாருன்னா நம்ம சிதம்பரம் தொகுதியில்
வேறு சின்னத்தில் வேற ஏதாவது ஒரு சின்னத்தில், அதான் அரசியல் அங்கீகாரம் பெற்ற சின்னத்தில் நின்றுந்தா அவரோட வெற்றி ரொம்ப 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 ஈஸி. நான் கண் கூட அதை பார்த்தவன். ஆனால் அவர் எனக்காக இல்லை, என் தலைமுறைக்காக ஒரு கட்சிக்கு அங்கீகாரம் வேணும்னு சொல்லிட்டு அவர் தன்னையே அர்ப்பணிக்கிறார் இந்த கட்சிக்காக. இதெல்லாம் ஒரு தியாகம் பண்ணி நம்மளுக்கு இப்போ சொந்தமாக ஒரு சின்னம், ஒரு அங்கீகாரங்கிறதுனா இது பல தலைமுறை யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் நான் யோசிக்கிறேன். இது சாதாரணமாக கிடைக்காது. எத்தனையோ கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது, தோன்றுறது, காணாமல் போயிடுது. ஆனால் தலைவர் வாங்கி அங்கீகாரம் இப்போ எனக்கு இல்லை. நாளைக்கு என் பையன் தேர்தலில் நிற்கிறான்னா நான் யார்கிட்டயும் போய் கை வேண்டிய அவசியமே இல்லை. நேராக தலைவரை பார்க்கலாம், ஒரு சீட்டு கேட்கலாம், கண்டிப்பாக தலைவர் நம்மளுக்கு தருவார். ஏன்னா இது நம்ம கட்சி, சொந்த கட்சி. அவர் என்ன பண்ணுறாரு, அவரை தன்னை அர்ப்பணிக்கிறார். நமக்காக, நம்முடைய எதிர்காலத்துக்காக தன்னையே தியாக தலைவர் சொல்றாங்கல்ல, இதுதான் உண்மையான தியாகம். இதுதான் உண்மையான தியாகம். இவர் தான் நமக்கான தலைவர், இதுதான் நமக்கான தலைமை. இப்படி ஒரு தலைவரை நம்ம காலகட்டத்தில் பார்க்கறோம்னா இது மிகவும் வியப்பா இருக்குது. இவரு எப்படி சொல்றது ஒன்றும் புரியல. ஏன்னா நம்ம அவ்வளோ ஒரு ரசிச்சு ருசிக்கு ஒன்று நோட் பண்றோம். இவர் பேசுற பேச்செல்லாம் பார்க்குறோம். தனி மனித வெறுப்பே இல்லை இவர்கிட்ட. தனி மனித வெறுப்பே இல்லை. ஒரு கொள்கையை சார்ந்து தான் எதிர்க்கிறாரு. எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் இவர் என்ன பண்றாருன்னா, தனி மனிதனை போய் என்னைக்குமே எதிர்க்கல. அவனை பத்தி தனி பர்சனல் பேச மாட்டாரு. அவன் சார்ந்து இருக்கிற கொள்கை. இன்னைக்கு முதல்ல தமிழ்நாட்டில் சனாதன தர்மத்தை எதிர்த்த ஒரே தலைவர் ஏச்சு தமிழர் மட்டும்தான். ஏச்சு தமிழர் ஒருவர் மட்டும்தான் சனாதனத்தை தொடர்றாரு. யாருக்கு எங்க தொட்டா வலிக்கும்னு தலைவருக்கு நல்லாவே அந்த விஷயம் தெரியுது. சனாதன தர்மனுக்கு வெளியே தெரியாம அது பாய்சனு. தலைவர் அதுல போய் கை வைக்கிறாரு. இன்னைக்கு தலைவர் பார்லிமெண்ட்ல பேசுறாருன்னா அவங்க ஏதோ யாரையோ சார்ந்து இருக்கிறாங்க, அது வேற விஷயம். போன பீரியட்ல அவன் பெரும்பான்மையா உட்காந்துக்கிறான். பாராளுமன்றத்தில் சனாதன சக்திகள் பெரும்பான்மையா இருக்கும் போது அதை எதிர்த்து பேசுகிற ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தலைவர் ஏச்சி தமிழர் மட்டும்தான். எங்க போய் பேசுற 2600 கிலோமீட்டர் தாண்டி போய் தமிழ்நாட்டில இருந்து ஒரு சிறுத்தை போய் பேசுதுன்னா அந்த சிறுத்தை தைரியம் உள்ள ஒரே தலைவர் ஏச்சி தமிழர் தான். இன்னைக்கு அவரு தலைமை ஏற்றுக்காம அவர் யார் தலைமை ஏற்றுக்க முடியும்? அவர் யாருக்காக பேசுறாரு? அதே போல இன்னொன்னு சொல்றேன், இன்னைக்கு ஏச்சி தமிழர் உண்மையிலே சொல்றேன், நம்முடைய சமுதாயத்துக்கு ஷெட்யூல் காஸ்ட் மட்டும் பேசுறாருன்னா நான் கண்டிப்பா அவரை ஏற்றிருக்க மாட்டேன். உண்மையை சொல்றேன், அவர் ஒட்டுமொத்த மக்களுக்காக பேசுறாரு. யாரெல்லாம் ஒடுக்கப்படுறானோ, யாரெல்லாம் நசுக்கப்படுறானோ, விழிப்பு நிலையில யாரெல்லாம் சமுதாயத்தெல்லாம் பார்க்கல. அவருடைய பேச்சுக்கள், நாடாளுமன்ற பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு புரியும். அறிவார்ந்த சமுதாயம் யாரா? நானே கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன், நான் நேரம் கடந்து தான் வந்துக்கிறேன். ஆனால் சரியான இடத்துக்கு வந்துக்கிறேன். சரியான அழகு தான், சரியான கேள்வி தான். ஏன் சொல்றேன்னா, இங்க ரோட்ல பேசுறது வேற இடத்துல பேசுறதுலாம் பெரிய விஷயமே இல்லை. எங்க பேசுறோமோ அங்க பேசுறாரு. அவங்க நினைச்சா ஈஸியா ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அங்க தன்னுடைய எதிர்ப்பு, அவன் மைக்கே ஆஃப் பண்ணாலும் சரி, அவன் என்ன எதிர்ப்பு தெரிவிச்சாலும் சரி, அவன் ஹிந்தியில கத்தினாலும் சரி, நான் சொல்ல வந்த கருத்தை முழுமையா சொல்லுவேன்னு சொல்லிட்டு நமக்காக வாதாடுகிற, போராடுகிற ஒரே ஒப்பற்ற தலைவர், இந்தியாவின் ஒரே எதிர்கால நம்பிக்கை, தமிழ்நாட்டின் தலை சிறந்த தலைவர் ஏச்சி தமிழர் மட்டும்தான் என்பதை நான் தெளிவா தெரிவிக்கிறேன். இப்படிப்பட்ட தலைவர் விட்டு வேற எந்த தலைமை நான் தேர்ந்தெடுக்க முடியும்? இவர் தானே நமக்கு தலைமையா இருக்க முடியும். இவர் ஒரு புக்கு எழுதுறாரு, அமைப்பாய் திருவள்ளுவர் ஒரு புக்கு. அந்த புக்கை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா நம்ம எப்படி பைபிளை படிக்கிறோமோ, பைபிள் கருத்தை எப்படி நம்ம உள்வாங்குறோமோ, அது மாதிரி அந்த கருத்தை உள்வாங்கிட்டோம்னா ஒண்ணுக்கு ஒரு விளக்கம். அவர் எப்படிதான் எப்படி அவருக்கு டைம் கிடைச்சதுன்னு தெரியல. அந்த புக்கத்துல ஆரம்பத்திலே சொல்றாரு, ஒருத்தருக்கும் பேர் சொல்லி நன்றி சொல்றாரு. தலைமையில் இருக்க பொறுப்பாளர் ஒவ்வொரு பேர்களை விடாம எல்லாருக்கும் நன்றி சொல்றாரு. இந்த பண்பு யாருக்கு வரும்? அவருக்கு எவ்வளவு வேலை. நம்ம லைவ்ல அவரை பார்த்துட்டே இருக்கிறோம். காலையில பார்த்தா மதுரை, மதியானம் பார்த்தா சென்னை, நைட்டு பார்த்தா வேற இடத்துல இருக்கு. அப்படி ஒரு பிஸி ஷெட்யூல்ல அந்த புக்கு எழுதுறது எவ்வளவு பெரிய கஷ்டம். அது நன்றி சொல்றது, அந்த கட்சியோட ஒழுங்கு நடவடிக்கை விஷயம் இருக்குதுல்ல, அதை பத்தி தெளிவா சொல்றாரு. கட்சி ஏன் ஒருத்தர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்குது, அதுக்கான காரணம் என்ன, அதை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு அமைப்பா திருளன்னு சொன்னா அது முரண்பாடு எங்க வரும்? முதல்ல தனிநபர் முரண்பாடு தான் ஆரம்பிக்கும். தெளிவா எழுதியிருக்கிறார். எங்க ஆரம்பிக்கும் சொன்னா தனிநபர் முரண்பாடு தான் ஆரம்பிக்கும். அங்கதான் உனக்கு பிரச்சனையே வரும். நீ சிதறி கண்டா உன்னை எவனும் மதிக்க மாட்டான். நீ ஒரு அமைப்பா, இந்த அமைப்பு கூட அவர் எழுதல. அது பர்டிகுலர் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எழுதவே இல்லை. அவர் அரசியல்ல யாரெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ, செயல் பண்ண நினைக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட சமுதாயத்தில் அக்கறை கொண்ட ஒவ்வொரு மாணவர் புத்தகம் தான் அமைப்பாய் திருவள்ளுவர். நேரம் கிடைச்சா நம்மளாம் எப்படிதான் பைபிள் படிக்கிறோமோ அது போல அமைப்பாய் திருவள்ளுவர் புக்கை படிச்சா அரசியலுக்கு நான் தகுதி கண்டிப்பா நம்ம ஒருத்தருக்கு வந்துடும்.
அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் தான் அமைப்பாய் திரளும் புத்தகம். அவர் எப்படி ஏதனாரு எந்த நிலையில தெரியல, ஆனால் அவர் சிறப்பாக இருக்கிறார். நம்ம முடிவு நேராக ஒரு கட்சிக்கு எந்த கட்சிக்கு வந்துடக்கூடாது. அதை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணோம். தலைவரோட PhD ஆராய்ச்சி பண்ணிக்கிறார் மீனாட்சிபுரம் அந்த மத மாற்றத்தை பற்றி. அந்த பிஸி ஷெட்யூல்ல அவர் எப்படி அதை ஆராய்ச்சி பண்றது, எப்படி ரெக்கார்ட் சப்மிட் பண்றாரு நமக்கு ஒண்ணுமே புரியல. என்னால முடியவே முடியாது. நான் ஓப்பனா வந்துக்கிறேன், வாய்ப்பே இல்லை. இவ்வளவு பிஸி ஷெட்யூல்ல இவ்வளவு கேர் பண்ணி சமுதாயத்தையும் பார்த்து படிப்பையும் பார்த்து நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறார். காலையில் எப்பெல்லாம் பார்த்தா உடற்பயிற்சி பண்றாரு. தலைவர் என்ன பண்றாரு, உடற்பயிற்சி பண்றாரு, உடல் நலத்தை பேணி காக்குறாரு. இப்ப கடைசியா ஒரு விஷயம் கையில எடுத்தார்ல, மது ஒழிப்புன்ற விஷயம். உண்மையிலே சொல்றேன், இந்த விஷயத்தை எடுத்து ஒரு துணிச்சல் வேணும். மதுவை ஒழிக்கணும் சாதாரண எங்க இருந்து சொல்றாரு, எந்த நிலைமை, இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். சில பேர் வந்த வேலைக்கு பேசிட்டு போயிடுறாங்க, விஷயம் ஏதோ தெரியாம பேசுறாங்க. அப்படியாப்பட்ட ஆளுநருக்கு நான் ஒன்று சொல்றேன், இப்படி ஒரு விஷயத்த கையில் எடுத்த விஷயத்துக்காக தான் நான் முக்கியமா இன்னைக்கு வந்து இந்த கட்சியில் இணையன்னு சொல்லி ஆசைப்படுறேன். காரணங்களை ரொம்ப பட்டியலிடலாம். தலைவரை ரொம்ப நேசிச்சு அவரை முழுசா ஏற்றுக்கின்னு அவருடைய கொள்கையால் தான் ஈர்க்கப்பட்டுக்கிறார். அவர் வந்து அவர் முகத்தை பார்த்தோம், அவருடைய நடை உடைய பாவனை அப்படிலாம் இல்லை. அவர் கொள்கை லட்சியம். அவர் யாருக்காக கஷ்டப்படுறாரு, அரசியல் அங்கீகாரம் யாருக்காக, நமக்காக இருந்த முழுசா உள்வாங்கிட்டு அவரு வீட்டை போய் நான் பார்த்தேன். அங்கனூர்ல ரொம்ப கஷ்டம். நம்மலாம் வந்து இங்க சென்னையில சாதாரணமா ஒரு ஜாலியா சுத்தி இருக்கிறோம். அவங்களாம் ரொம்ப கஷ்டம். போய் பார்த்த கொடுமையா இருக்குது. அம்மா கிட்டலாம் போய் பேச எனக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா தலைவர் இப்படி இருக்கிறாருன்ற மாதிரி ஒரு வருத்தம். இவரெல்லாம் உண்மையிலே அவர் கால் தூசி கூட சாப்பிட மாட்டோம். அவரோட களத்தை பொருட்படுத்தணும்னு சொல்லிட்டு முழுமையா இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். தலைவர் தலைமையில ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். ஆனந்த் பாபு என்ற பெயரை இன்னைக்கு தலைவரே ஆனந்த் வளவன் என்று மாற்றி தர வேண்டும் என்று என் மனதார அண்ணனை கேட்டுக்கொள்கிறேன். அண்ணனோட தலைமை நம்ம ஒவ்வொருக்கும் தேவை. நான் எவ்வளவு நாள் காலத்தை தாய்த்துட்டேன். முகநூல்ல மீடியாக்கள் இந்த செய்தியை பார்க்குற உங்களுக்கு சொல்றேன், காலத்தை தாய்த்தாதீங்க. இப்படி ஒரு தலைமையை தவறிடாதீங்க. நம் புரட்சியாளர் அம்பேத்கரை பார்த்தோமோ இல்லையோ, புரட்சியாளர் அம்பேத்கர் உருவத்தில் அண்ணன் எழுச்சி தமிழ் திருமாவளவர்களை சந்தித்திருக்கிறோம். அவரை தவற விடார்கள் கூறிக்கொண்டு இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த தலைவர் எழுச்சி தமிழர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொண்டு தலைவரின் கலாத்தை வலுப்படுத்துவோம், சனாதனத்தை வேறறுப்போம், சனநாயகத்தை பாதுகாப்போம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஜெய் பீம். திருமழிசை டாக்டர் B.R. அம்பேத்கர் நற்பணி மன்றம் வழக்குரைஞர் ஆனந்த் பாபு என்கிற ஆனந்த் வளவன் அவர்களின் தலைமையில் விடுதலை சிறுத்தைகளாய் தம்மை இணைத்துக் கொள்ளுகிற இந்த விழாவில் பங்கேற்று ஏன் இணைகிறோம் என்பதை விளக்கி பேசி அமர்ந்திருக்கிற தம்பி வழக்குரைஞர் ஆனந்த் வளவன் அவர்களே, அவரோடு இந்த இயக்கத்திலே தங்களை இணைத்துக் கொள்ள முன்வந்திருக்கிற முன்னணி தோழர்கள் ஜெயசீலன் அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, நரேஷ் அவர்களே, பார்த்திபன் அவர்களே, கமல் அவர்களே, கிருபாகரன் அவர்களே, சுரேஷ் அவர்களே, பிரதீப் அவர்களே, முனுசாமி அவர்களே, ஜீவித் அவர்களே, ஸ்டீஃபன் ராஜ் அவர்களே, ஏழுமலை அவர்களே, பிரவீன் அவர்களே, ராஜன் அவர்களே, முகேஷ், ஜெய்குமார், நிர்மல்குமார், அவினாஷ், ஜெயராஜ், விஜி, உமாபதி, காமேஷ், சுப்பு, நாகராஜ், கார்த்திக், இன்னொரு கார்த்திக், ஸ்ரீதர், பரணி, குட்டிக்கண்ணன், விஜி, கோபால் ஆகிய முன்னணி தோழர்களே,
வருகை தந்திருக்கிற பெண்மணிகளே, இளைஞர்களே, சட்டக்கல்லூரி மாணவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திருமிழிசை நகர செயலாளர் திருமழிசை சேகர் என்கிற கொடிவளவன் அவர்களே, நகர பொருளாளர் சரவணன் அவர்களே, துணை செயலாளர்கள் சி அன்பு, எம் அன்பு, சண்முகம், ஹரி ஆகிய தம்பிகளே, பூவை சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் திருமழிசை புருஷோத்தவர்களே, ஒன்றிய செயலாளர் பழஞ்சூர் முனியன் அவர்களே, செம்பை வீரமுத்து, வெள்ளவேடு தர்ஷனா, ஜேஎம்எஸ் மணி, திருமழிசை சந்தோஷ், ராஜசேகர், சேட்டு என்கிற சதீஷ், விழா வெங்கடேசன், வயலை பாஸ்கர், வழக்குரைஞர் விஜய், காட்டுப்பாக்கம் பரத், பூவை வழக்குரைஞர்கள் சசிகுமார், துரை தமிழ்ச்செல்வன், மாங்காடு கோபிநாதன், சவுந்தரராஜன் ஆகிய தோழர்களே மற்றும் மாவட்ட செயலாளர் அருண் கௌதம் அவர்களே, கட்சியின் மண்டல செயலாளர் கௌதமன் கோபு அவர்களே மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளே, திரளாக கூடியிருக்கிற மற்றும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கிற முயற்சியை வெற்றிகரமாக நிகழ்த்தி காட்டியிருக்கிற நமது கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வழக்குரைஞர் ரஜினிகாந்த் அவர்களே, கட்சியின் செய்தி தொடர்பாளர் தம்பி கு.க. பாவலன் அவர்களே மற்றும் திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட நேரமாக நீங்கள் இங்கே காத்திருக்கிறீர்கள். அனைவரும் வீடு திரும்ப வேண்டும். இன்றைக்கு நல்ல நாள், கிறிஸ்துமஸ் நாள். அனைவருக்கும் எனது இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல முன்கூட்டியே இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நான் இன்னும் சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டும். படத்திறப்பு நிகழ்ச்சிகள் உள்ளன. இன்றைக்கு கிறிஸ்துமஸ் பெருநாள் மட்டுமின்றி வெண்மணி படுகொலை நிகழ்ந்த நாள், நமக்கு பெரும் துயர நாள். அத்துடன் மேலும் இந்த 25 டிசம்பர் இந்த நாளுக்கு இன்னொரு வரலாற்று முக்கியத்துவமும் உள்ளது. 1927 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இதே டிசம்பர் 25ஆம் நாள் மனு நூலை தீயிட்டு கொளுத்திய நாள், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாள். இப்படி பல சிறப்புகள் அல்லது துயரங்கள் நிறைந்த இந்த நாளில் தம்பி ஆனந்த் பாபு என்கிற ஆனந்த் வளவன் உங்களோடு இணைந்து நூற்றுக்கணக்கானவர்களை ஒருங்கிணைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இணைந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. உங்கள் அனைவரையும் சிறுத்தைகளாய் வரவேற்று வாழ்த்துகிறேன்.
இந்த இயக்கத்தில் ஏன் நாங்கள் சேரும் முடிவை எடுத்தோம் என்பதை தம்பி ஆனந்த் வளவன் அவர்கள் சுருக்கமாக பேசினாலும் அழுத்தமாக பேசினார். நாங்கள் தாமதமாக வந்தாலும் சரியான இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம் என்பதை பதிவு செய்தார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பெயரில் நற்பணி மன்றத்தை உருவாக்கி தனித்துவத்தோடு இயங்கி வந்திருக்கிற நீங்கள் அனைவரும் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு இத்தனை காலம் பணியாற்றிய நீங்கள் அனைவரும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மேலும் வலுப்படுத்த வேண்டும், அதை ஒரு அரசியல் சக்தியாக வலுப்படுத்த வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையோடு இந்த இயக்கத்திலே இணைத்துக் கொண்டிருப்பதை எண்ணி பெருமகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகிறேன். சனாதன எதிர்ப்பில் இந்த இயக்கம் உறுதியாக இருக்கிறது என்று பேசிய அனைவருமே சுட்டிக்காட்டினார்கள். ஆனந்த் வளவன் அவர்களும் அழுத்தமாக பதிவு செய்தார். அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் போராட்டமும், அதுதான் அவருடைய வாழ்க்கையும். சுருக்கமாக சொன்னால் அதுதான் அவருடைய கொள்கையும். நாம் புதிதாக எந்த கொள்கையையும் வரையறுக்கவில்லை. நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கைகளை வெகு மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற பணிகளைத்தான் நாம் செய்கிறோம், வேறொன்றும் இல்லை. இன்றைக்கு அவரை மையமாக வைத்து இந்திய அரசியல் சுழன்று கொண்டிருக்கிறது. அவரை காலத்தால் இருட்டடிப்பு செய்ய முயற்சித்தார்கள். ஆனால் அவர் இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்து நிமிர்ந்து நிற்கிறார், உயர்ந்து நிற்கிறார், உலகளாவிய பேருருவாக மாறி இருக்கிறார். விஸ்வரூபம் அப்படின்னா வடமொழி சொல். விஸ்வம் அப்படின்னா உலகம்னு அர்த்தம். ரூபம்னா வடிவம்னு அர்த்தம். உலகளாவிய வடிவத்தை பெற்றிருக்கிறார். 6 அடி உயரமான மனிதன் விண்ணுக்கும் மண்ணுக்குமாக உயர்ந்து நிற்கிறார். அவர் காலடி எது, தலைமுடி எது என்று தொட்டு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பேருரு கொள்வதைத்தான் விஸ்வரூபம் என்று வடமொழியிலே சொல்வார்கள். அப்படி சிவபெருமான் விஸ்வரூபம் எடுத்ததாக ஒரு புராண கதை உண்டு. பெருமாள், அதாவது திருமால், அதாவது மகாவிஷ்ணு, சிவபெருமானுடைய அடியை, அதாவது பாதத்தை கண்டுபிடிப்பதற்காக பூமியை துளைத்து கொண்டு, பன்றி அவதாரம் எடுத்து பூமியை துளைத்து கொண்டு உள்ளே போனார் என்று ஒரு கதை உண்டு. அப்படி இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்து உயர்ந்து நிற்பவர் அடிமுடி காண முடியாத அளவுக்கு, அடின்னா பாதம், முடின்னா தலை, அடிமுடி காண முடியாத அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதனால் எதிர்கட்சிகளும் பேசுகின்றன, ஆளும் கட்சியும் பேசுகிறது. எல்லா கட்சிகளும் அம்பேத்கர் எங்களுக்கானவர் என்று சொல்லுகிற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. எந்த அம்பேத்கரை தொடக்கூடாத ஒரு சாதி என்று இழிவுபடுத்தியதோ இந்த சமூகம், இந்த தேசம், அந்த அம்பேத்கர் அவர்களை அவர் எங்களுக்கானவர், எங்களின் தந்தை பாபா சாஹிப் என்று உச்சரிக்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது.
பாபா சாஹிப்னா மதிப்புக்குரிய தந்தை என்று பொருள். இன்றைக்கு தலித்துகள் மட்டும் உச்சரிக்கவில்லை, பழங்குடி மக்கள் மட்டும் சொல்லவில்லை, சாதியிலே உயர்ந்தவர்கள் நாங்கள், கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் நாங்கள் பேசுகிற மொழியைத்தான் கடவுளால் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் கூட இன்றைக்கு அம்பேத்கர் எங்களுக்கு தந்தை என்று சொல்லக்கூடிய நிலையில் உருவாகியிருக்கிறார்கள். பாபா சாஹிப் அம்பேத்கர் என்றவர்கள் உச்சரிக்கிற ஒரு வரலாற்று கட்டாயம் நேர்ந்திருக்கிறது. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய உற்பத்தி நரேந்திர மோடி, அமித்ஷா, ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஆர்எஸ்எஸ். அவர்கள் இன்றைக்கு அம்பேத்கர் அவர்களை பற்றி பெருமையாக பேசுகிற நிலை. முதலில் அவர் பிரதமராகி நாடாளுமன்றத்திற்குள்ளே நுழைந்த போது இந்த மண்ணை தொட்டு வணங்கினார், அரசமைப்பு சட்டத்தை தொட்டு வணங்கினார். எல்லாவற்றுக்கும் மேலாக புரட்சியாளர் அம்பேத்கரின் பாதம் தொட்டு வணங்கினார். அவர் பேசுகிற போது சொன்னார், நான் எங்கோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு தேநீர் கடையில் ஒரு எளிய கூலி தொழிலாளியாக தேநீர் விற்றுக் கொண்டிருந்த வாழ்க்கையை கொண்டவர். இன்றைக்கு இந்தியாவின் பிரதமராக நான் ஆட்சி பீடத்திலே வந்து அமர்ந்திருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் என்று மோடி சொல்லும் நிலை ஏற்பட்டது. ஆகவே சேரி பகுதிகளில் மட்டுமே உச்சரிக்கப்பட்டிருந்த பெயர் இன்றைக்கு ஊர் தெருக்களிலும் உச்சரிக்கப்படுகிறது. கிராமப்புறங்களில் மட்டுமே உச்சரிக்கப்பட்ட பெயர் இன்றைக்கு அக்ரஹாரத்திலும் உச்சரிக்கப்படுகிறது. மக்கள் மன்றத்தில் உரத்து பேசப்பட்ட பெயர் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலும் திரும்ப திரும்ப உச்சரிக்கப்படுகிறது. இந்திய தேசத்தில் மட்டுமே பேசப்பட்ட உச்சரிக்கப்பட்ட பெயர் இன்றைக்கு உலகம் முழுவதும் உச்சரிக்கப்படுகிறது. ஆகவேதான் சொன்னேன், புரட்சியாளர் அம்பேத்கர் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார். இந்தியாவிலும் பேசுகிறார்கள், இலங்கையிலும் பேசுகிறார்கள், சீனாவிலும் பேசுகிறார்கள், அமெரிக்காவிலும் பேசுகிறார்கள், கனடாவிலும் பேசுகிறார்கள், ஐரோப்பிய நாடுகளிலும் பேசுகிறார்கள். உலக நாடுகள் அனைத்திலும் ஒரு தலைவரின் பெயர் உச்சரிக்கப்படுகிறது. அரசியல் களத்தில் ஒரு தலைவரின் பெயர் உச்சரிக்கப்படுகிறது. உலகை ஆளும் ஒவ்வொரு நாடாளுமன்றத்திலும் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயர் உச்சரிக்கப்படுகிறது. எனவே அம்பேத்கர் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார், உலகளாவிய பேரூரு கொண்டிருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் முன்வைத்த அரசியல் கொள்கை கோட்பாடுகளை பின்பற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எந்த பின்புலமும் இல்லாமல், யாருடைய தயவும் இல்லாமல், கையை ஊன்றி கரணம் போடுவோம் நிலை என்பார்களே, அப்படி நாம் சொந்த காலில் நின்று நமக்கு எதிராக பரப்பப்பட்ட அவதூறுகளை எல்லாம் கடந்து தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக இன்றைக்கு தமிழக அரசியல் களத்திலே தாக்கு பிடித்து நிற்கிறோம் என்றால் அதற்கு புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை கோட்பாடுகளை நாம் நழுவாமல் வழுவாமல் கடைபிடிப்பதுதான் காரணம், வேறொன்றும் இல்லை. இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் அரசமைப்பு சட்டத்தின் அந்த புத்தகத்தை உயர்த்தி பிடிக்கிறார் என்று சொன்னால் அதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே
அதை பொது விவாதத்திற்கு கொண்டு வந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பொது வெளியிலே வலியுறுத்தி பேசிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அரசமைப்பு சட்டத்திற்கு பேராபத்து சூழ்ந்துள்ளது என்பதை தமிழ் மண்ணிலே எடுத்துரைத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அம்பேத்கர் பெயரை வெறுமன உதட்டளவிலே உச்சரிக்கிற இயக்கம் அல்ல. அவருடைய கொள்கைகளை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அடைகாத்து எடுத்துச் செல்லுகிற ஒரு இயக்கம் இது. தமிழ் மண்ணில் வேறு பிடித்த விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் இன்றைக்கு அண்டை மாநிலங்களிலும் பரவுகிறது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? தமிழ் தெரியாத தெலுங்கு மக்கள், தமிழ் தெரியாத கன்னடம் பேசும் மக்கள், தமிழ் தெரியாத மலையாளம் பேசும் மக்கள், தமிழ் பேச தெரியாத மராத்தி பேசும் மக்கள் விடுதலை சிறுத்தைகளின் கொடிகளை இன்றைக்கு அவர்களின் மாநிலங்களிலே பறக்க விடுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற அடையாளமும் அவருடைய கொள்கைகளும் தான். அந்த அடையாளத்தை சிதைக்க இன்றைக்கு பலரும் முயற்சிக்கிற ஒரு ஆபத்து சூழ்ந்திருப்பதை உணர்ந்து தம்பி ஆனந்த் பாபு என்கிற ஆனந்த் வளவன் இந்த நேரத்தில் தான் நாம் சிறுத்தைகள் இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும், இந்த இயக்கத்தை மென்மேலும் ஒரு பெரும் சக்தியாக வளர்த்தெடுக்க வேண்டும், சிதறி கிடக்கக்கூடாது, ஆளாளுக்கு குறுக்கு சால் ஓட்டக்கூடாது, இந்த இயக்கத்தை வீழ்த்துவதற்கு சனாதன சக்திகள் பல முனைகளில் இருந்தும் தாக்குதல் தொடுக்கிற வேளையில்தான் இதோ நாங்களும் இருக்கிறோம், சிறுத்தைகளாய் மாறுகிறோம். இந்த இயக்கத்தை எந்த சக்தியாலும் சிதைத்து விட முடியாது என்று சொல்லுகிற அந்த பொறுப்புணர்வோடு தான் இன்றைக்கு நீங்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கிறீர்கள், இந்த இயக்கத்திலே இணைந்திருக்கிறீர்கள் என்று நான் பெருமையோடு நம்புகிறேன். நாம் இணைந்து நிற்போம், இன்னும் இந்த இயக்கத்தை வலுப்படுத்துவோம். சிறுத்தைகள் இந்த மண்ணில் இருக்கிற வரையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை எந்த சக்தியாலும் சிதைக்க முடியாது என்பதை உறுதிப்படுத்துவோம் என்பதை சொல்லி 28ஆம் தேதி வள்ளுவர் கோட்டம் அருகே ஒரு அறப்போராட்டத்தை நாம் அறிவித்திருக்கிறோம். அமித்ஷாவே பதவி விலகு, அமித்ஷாவே மன்னிப்பு கேள் என்று இந்தியாவே உரத்து முழங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் அதே கோரிக்கையை வலியுறுத்தி நாம் ஒரு புதிய போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். அம்பேத்கர் பெயரை 1000 முறை உச்சரிக்கும் அறப்போர். அமித்ஷா அவ்வளவு வெறுப்பா சொல்றார், எப்ப பார்த்தாலும் அம்பேத்கர் 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 அம்பேத்கர். இது ஒரு ஃபேஷனா போச்சு. அவ்வளவு வெறுப்பு அவருடைய ஆழ்மனதிலே புறையோடி போய் கிடக்கிறது. நீ காங்கிரஸ்காரர்கள் சொல்லுகிற மக்கள் மன்றத்திலே மக்களவையிலே சொல்லுகிற அந்த பெயரை கேட்டு இவ்வளவு எரிச்சல் அடைகிறார்கள் என்றால் இது ஒரு நாங்கள் சொல்லுகிறோம், திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், அம்பேத்கர் 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 என்று 1000 முறை உச்சரிப்போம். இதுதான் அந்த போராட்டம். ஆகவே நீங்கள் அனைவரும் தவறாமல் அந்த அறப்போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும். அங்கே நாம் அனைவரும் நம்முடைய அடையாளத்தை முற்றிலும் மறந்து நம்முடைய முகம் அம்பேத்கர் முகம் என்று முகத்திலே அம்பேத்கர் முகத்தை அணிந்து கொள்ள இருக்கிறோம். வருகிற ஒவ்வொருவரும் அங்கே அம்பேத்கராக அமர்ந்து நின்று அறப்போராட்டத்தில் ஈடுபட போகிறோம். யாருடைய முகமும் வெளியே, என்னுடைய முகம் கூட வெளியே தெரியாது. நாம் அம்பேத்கர் முகத்தை அணிந்து கொள்வோம். ஆயிரக்கணக்கான அம்பேத்கர் ஒரே இடத்தில் கூடுகிற ஒரு அறப்போராட்டமாக அந்த அறப்போராட்டம் நடைபெற உள்ளது. ஆகவே 28ஆம் தேதி மாலை 4 மணி அளவில்
வள்ளுவர் கோட்டம் அருகே திரள்வோம், சனாதன சக்திகளுக்கு நாம் யார் என்பதை எடுத்துரைப்போம், பாடம் புகட்டுவோம் என சொல்லி அனைவருக்கும் இவருடைய வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். முதலில் தங்களை சிறுத்தையாக நினைத்துக் கொள்கிறார். வரிசையாக ஒவ்வொருத்தரும் தள்ளுமுள் பண்ணாம வரிசையாக ஒவ்வொரு தாயார் ரூபி அவர்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் கரங்களால் தன்னை விடுதலை சிறுத்தையாக இணைந்து கொள்கிறார். ஒவ்வொருவரும் வரிசையாக நரேஷ் மலையை தலைமை கரங்களால் தன்னை சிறுத்தையாக இணைத்துக் கொள்கிறார்.
எடுங்க. பொடி வச்சிருக்கிறா நல்லா போட்டு
ஜெய் பீம்.